தேவமாதாவின் வணக்க மாதம் 10ஆம் நாள். வானதூதர் சொன்ன மங்கள வார்த்தையின் பேரில் அன்னை அடைந்த தேவ வரங்களைப் பற்றி வாழ்த்தினார். வானதூதர் தேவராக்கினியான அன்னை அடைந்த வரங்களைப் பற்றி வாழ்த்தும்படியாக அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்றார். அந்த வரங்களைக் கொண்டு வானதூதர் அச்சிஷ்ட தம திருத்துவத்தின் தூதுவராக பரிசுத்த கன்னிகைக்கு மங்கள வார்த்தை சொல்லி சகல சுவிசேஷங்களிலும் மேலான சுவிசேஷமாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தை அறிவித்தார். அன்னை சர்வேஸ்வரனுடன் அடைந்த ஞான ஐக்கியத்தை பற்றி வாழ்த்தினார். வானதூதர் பரம ராக்கினியை நோக்கி, கர்த்தர் உம்மிடத்திலே என்று சொல்லி அன்னை அடைந்த தேவ ஒன்றிப்பின் முகாந்திரமாக அன்னையை வாழ்த்தினார். வானதூதர் தேவ கன்னிகையை நோக்கி, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே என்று சொல்லி அன்னை அடைந்த உன்னத மேன்மையை குறித்து அன்னை சகல ஜீவ ஆத்துமாக்களின் பேரால் வாழ்த்தினார். மெய்யாகவே பரிசுத்த கன்னிகையே, எவ்வித சிருஷ்டிகளையும் விட அதிகம் தேவ அருளையும் கிருபையையும் அடைந்திருக்கிறீர்கள். மலர்களுள் வெண்மையான ஒளியோடு விளங்குகிற லீலி என்னும் மலரைப் போல் பாவத்தினால் அழுக்குப்பட்ட மக்களுள் நீர் தூய்மையுடன் விளங்குகிறீர். முழுமையும் பரிசுத்தமுள்ளவர்களாய் எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் துலங்குகிறீர். ஆதித்தாய் ஏவாள் மக்கள் மீது தீமையை உண்டாக்கினாள். ஆனால் தேவதாயே, நீர் ஆசீர்வாதங்களை பொழிய செய்தீர். ஆதலால் என்றென்றைக்கும் சமணசுக்களும் சகல மோட்சவாசிகளும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் திவ்ய அன்னையே, அடியேன் உம்முடைய ஊழியர்களோடு உம்முடைய மகத்துவத்தை வாழ்த்தி நீர் அடைந்த தேவ வரங்களை என் வாழ்நாளெல்லாம் பாடி துதித்து உம்மை வான்வீட்டில் புகழ்ந்து நேசிப்பேன் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். புதுமை. இஸ்பானிய தேசத்தின் அதிக செழிப்புள்ள நாடுகளெல்லாம் முகமதியருடைய கொடிய ஆளுகையில் இருந்தபொழுது எண்ணிக்கையிலில்லாத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் அநேகர் தங்களுக்கு இழைக்கும் துன்பங்களை சகிக்காது தங்களிடம் சொல்லப்படும் துர்புத்திகளை கேட்டு தங்களுடைய பரிசுத்த வேதத்தை மறந்துவிட்டார்கள். எவ்வித இன்னல்களிலும் ஆதரவாயிருக்கிற மோட்ச ராக்கினியான அன்னை அவர்கள் அனுபவிக்கும் இன்னல்களை நீக்கவும் கெட்டு போகிற அந்த அடிமைகளை மீட்கவும் திருவுளம் கொண்டார். அது எவ்வாறெனில், மிகுந்த செல்வந்தரும் மகா பக்தி விசுவாசம் உள்ளவருமான நோலாஸ்கோ ராயப்பர் என்னும் ஒருவர் இருந்தார். நீண்ட நாட்களாக இந்த நிர்பாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உதவி செய்யக்கூடும் என ஆலோசித்து வந்தார். ஒரு நாள் அவர் அதிக பக்தியோடு தேவ சிம்மாசனத்தருகில் தம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது மகா பிரகாசத்தோடு நிகரில்லாத மகிமையோடும் பரிசுத்த கன்னிகை அவருக்கு தம்மை காண்பித்து, நீ நம்முடைய பேரால் முகமதியரின் அடிமைத்தனத்திலிருந்து நிர்பாக்கிய கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக சந்நியாசிகளுடைய ஓர் சபையை ஸ்தாபிப்பாயாகில் நம்முடைய குமாரனுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கும் என்றார். அதே இரவில் தேவமாதா அரகோனியா நாட்டின் அரசரான யாகப்பருக்கும்
பெனோப்போர் என்னும் ரேமோத்துக்கும் தோன்றி மேற்சொன்ன சபையை ஸ்தாபிக்கிறதற்கு அவர்கள் இருவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கற்பித்தார். இதன்படி தேவமாதாவின் பேரால் அடிமைத்தனத்தினின்று கிறிஸ்தவர்களை மீட்கும்படியாக ஒரு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. இச்சபையானது தேவமாதாவின் கிருபையினாலும் சர்வேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்தினாலும் அநேக நாடுகளில் பரவியது. அதன் மூலம் எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்கள் தாங்கள் அகப்படுகிற கொடிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு தங்களுடைய வீடுகளுக்கு சந்தோஷமாய் அனுப்பப்பட்டார்கள். இந்த சந்நியாசிகளுக்கும் அநேக அடிமைகளை மீட்க வேண்டிய பணம் இல்லாதிருக்கும் பொழுது கன்னிமரியாயின் பெயரை சொல்லி தங்களைத்தானே அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களே, பசாசின் கொடிய அடிமைத்தனத்தில் வருத்தப்படும் நிர்பாக்கிய பாவிகளின் மட்டில் நீங்கள் இரக்கமாயிருந்து அவர்களுக்காக தேவ உதவியை மன்றாடி அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை கைவிடுமாறு அவர்களுக்கு உதவி புரிவீர்களாக. ஜெபம். என் ஆண்டவளே, மீட்பரின் தாயாரே, சகல பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, கன்னியர்களுக்குள் பரிசுத்த கன்னிகையே, சிருஷ்டிகளுக்குள் மேலானவர்களே, உம்மை மனிதர் எல்லோரும் எப்பொழுதும் வாழ்த்தி வருவார்கள். நான் அவர்களோடு உம்முடைய மகிமையை துதித்து உம்முடைய மகத்துவத்தை சகலருக்கும் அறிவிப்பேன். நான் உம்மை என்னால் ஆன மட்டும் வணங்கி நேசித்து உம்மை எல்லோருக்கும் சிநேகிக்கும்படி செய்ய பிரயாசைப்படுவேன். மனுமக்கள் எல்லோரும் உமதருகில் வந்து உமக்கு தக்க வணக்கத்தை காண்பித்து ஏக மீட்பரான உமது திருமைந்தனை நேசித்து அவருக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன். இந்த பாக்கியம் உம்முடைய கிருபையினால் எனக்கு கிடைக்கும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. 10ஆம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது, உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிலுவையாவது நன்றாய் இருக்கும்படிக்கு ஏற்பாடு செய்கிறது.